வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் தொடங்கி ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷன் வரை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆக்ஷன் பாஸ்டில் தொடங்கின ஆக்ஷன் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வரை நடந்துகிட்டே இருக்குதுன்னா அதுக்கு நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இட் இண்டிகேட்ஸ் எ பாஸ்ட் ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் கண்டினியூ டு ஹேப்பன் அப் டு த பர்டிகுலர் டியூரேஷன் இன் த பாஸ்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் வரை அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஹியர் யூ see this example. He had been living in Mumbai since 1950 but left it last March. அதாவது அவன் மும்பையில் 1915 இருந்தே வாழ்ந்துட்டு வரான். பட் லெஃப்ட் இட் மார்ச்சில் தான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறான், மும்பையை விட்டு. இந்த சென்டென்ஸில் 2 கடந்த கால நிகழ்ச்சி இருக்குது. எதெல்லாம்? ஹி ஹேட் பீன் லிவிங் இன் மும்பை சின்ஸ் 1950 வரைக்கும் அங்கே தான் மும்பையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னொரு சென்டென்ஸ் என்ன இருக்குது? ஹீ லெஃப்ட் இட் லாஸ்ட் மார்ச். இது செகண்ட் ஆக்ஷன். லாஸ்ட் மார்ச்சில் அந்த மும்பையை விட்டு வந்துட்டான். அப்போ 2 ஆக்ஷன் இருக்குது. அப்போ ஒரு ஆக்ஷன் குறிப்பிட்ட பொழுது வரை நடந்து கொண்டு இருந்திருக்கு, ஒரு கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருந்திருக்குது, குறிப்பிட்ட பர்டிகுலர் டைம் டியூரேஷன் வர. ஸோ அந்த இதுக்கு நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம கீவேர்ட்ஸ் பார்த்துடலாம். சின்ஸ், ஃபார். சின்ஸ்னால் என்ன? குறிப்பிட்ட காலத்திலிருந்து, அதாவது 1950 அங்கே தான் வாழ்ந்துட்டு வரான். ஃபார்னா என்ன? ஒரு டியூரேஷனை குறிக்கிறதுக்கு, அதாவது ஃபார் 25 இயர்ஸ், ஃபார் 40 இயர்ஸ், அந்த மாதிரி டைம் டியூரேஷனை குறிக்கிறதுக்காக இந்த 2 கீவேர்ட்ஸும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. Now let us see how to form past perfect continuous tense. Subject plus had plus been plus verb plus ing. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம ஹாவ் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே had யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பீன் நம்ம பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னாலே நம்ம பீன் யூஸ் பண்ணணும். 3 பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் நம்ம பீன் யூஸ் பண்ணோம். பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ing. யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஹியர் யூ see, I had been writing, we had been writing, you had been writing, they had been writing, he had been writing, she had been writing, it had been writing. So all the pronoun we have to use had plus been plus verb plus ing. Let us see few more examples. She had been working with railways for 25 years but she got retirement now. அவள் 25 இயர்ஸாக ரயில்வேஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ ரிட்டையர்மெண்ட் கிடச்சிட்டு. ஸோ பாஸ்டில் தொடங்கின ஒரு ஆக்ஷன் பர்டிகுலர் டியூரேஷன் வரை நடந்திருக்கு. எவ்வளோ டியூரேஷன்? 25 இயர்ஸாக அந்த ரயில்வேஸில் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தால். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். When I met him in 1950, he had been living in Chennai for 5 years. நான் அவனை மீட் பண்ணுறப்ப 1915 மீட் பண்ணுறப்ப he had been living in Chennai. அவன் சென்னையில் வாழ்ந்துட்டு இருந்தான். 5 இயர்ஸாக அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஸோ பர்டிகுலர் ஆக்ஷன் பாஸ்டில் நடந்திருக்கு. பாஸ்டில் பர்டிகுலர் டியூரேஷன் வரையும் நடந்திருக்கு. அதுக்காக நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். I give you one exercise. They dash had been playing or have been playing for 2 years. Use the correct form of past perfect continuous tense. Thank you.